சின்ன குழந்தைங்களா இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. டே 143 பிளாக் ஷிப் விக்கிற டே vlog. நைட்டே நான் பாதி ஸ்கிரிப்ட் அடிச்சு தூங்கிட்டேன். இப்பதான் நான் பேலன்ஸ் ஸ்கிரிப்ட் அடிக்க போறேன். சொல்ல ஆண்டி பெல் அடிக்கிறாங்க தெரியுதா? 7:30 மணிக்கெல்லாம் மேல ஆண்டி பக்தி பரவசமாயிடுறாங்கப்பா. கரெக்டா நான் இந்த டைம்ல தான் வாய்ஸ் எடுக்கலாம்னு உட்கார டைம். எதுக்கு இந்த வெப்பன்னு தெரியுதா? ஒருத்தர் மர்டர் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மர்டர் பண்ண போறோம். எஸ், எங்க யாரு எப்போ அப்படியே வாய வச்சிருவேன். வேற யாரும் இல்ல, அரும்பாக்கம் அரசனை. மே 21 வீடியோ இன்ஸ்டால லோ குவாலிட்டில அப்லோட் பண்ணிட்டான். வரண்டி மவனே, இனி வரண்டி ஆபீஸ்ல உனக்கு இருக்கு இன்னைக்கு. குழந்தைங்களா இந்த வீடியோ பார்க்காதீங்க. ரண கொடூரமான ஒரு மர்டர் நடக்க போது எப்படி குத்தலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் கழுத்துல குத்தவா? நீ பேச செத்துருவான். ஆபீஸ்ல பொருள் போட்டு எடுத்துட்டு போறது யாருக்கும் தெரியக்கூடாது தான் பேக்ல ஒளிச்சு வச்சிட்டு போறேன். முன்கூட்டியே நான் கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மே 23 சனிக்கிழமை. அழுகை கூட அழகுதான் குழந்தைகளிடம் மட்டும். ரிஷபம் பாராட்டு. மர்டர் பண்ண போறது எதுக்கு பாராட்டு? கைஸ், இந்த வீடியோ என்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இவனுக்கு ஒரு பேர் வாங்கி விட்டுருக்கேன். The climate is chill, birds are flying and eating the foods and I am also flying to the office. வாழைக்காய் ரெடியா இருக்கு. இந்த வாழைக்காவை பார்க்கும்போது அப்படியே பறிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. பட் we have to cook. பக்காவான டைம் பார்த்து தூக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்து அதே மாதிரி எடுத்த போலீஸ் விட்டுறாங்க. அரும்பாக்கம் அரசன் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் மேல வாங்க, தனியா பேசணும். நோ தப்பாகுதுனா? இல்ல தப்பாத நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு கைஸ். நான் தெளிவா கேட்ட ஒரு நாள் ஃபுல்லா ஷூட் பண்ணி எடிட் பண்ற வீடியோவை இப்படி லோ குவாலிட்டில அப்லோட் பண்ணலாமான்னு. அவரும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தாரு. ஒன்லி இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்ல மட்டும் தான் இப்படி போயிருக்கு. யூடியூப்ல நல்ல குவாலிட்டியா தான் போயிருக்கு. பையனும் மனம் மருந்தி அப்பாலஜிஸ் கேட்டாரு. சோ நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டதுனால இவர் நான் சாலா விட்டு போறேன். பாத்தீங்களா? இதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அரும்பாக்கத்துல நீங்க வந்து அரசனா இருக்கலாம், அசுரனா இருக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோ கட்டா பண்ணுமா இல்லையா? கைஸ் பேசிட்டேன். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வராது. மர்டர் கேன்சல். நெக்ஸ்ட் வெயிலோட விளையாடில ஆல்ரெடி 11 எபிசோட் பாத்திருப்பீங்க. 12th எபிசோட் சடனா என்ன நடிக்க சொல்லி வாய்ப்பு கொடுத்திருக்காரு ரூபன் ப்ரோ. இந்த வெங்கட் ரெயின் எஃபெக்ட் தரேன்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே ஊத்திருந்தாப்ல. ஷூட் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு வெங்கட் சார்ஜருக்கு சொக்கா வாங்கறதுக்காக வி கேம் டு டி நகர். ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போனோம், ஒன்லி கேர்ள்ஸ்க்கு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு போனோம், அங்கேயும் கேர்ள்ஸ்க்கு தான் இருந்துச்சு. என்னடா ஏ? நெக்ஸ்ட் சம்ம கிரவுட்ல ஒரு கடையை போய் தேடி பிடிச்சாச்சு. நான் வாங்கறதுக்குலாம் போல, சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனேன். அங்க போய் இந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்தோன்னே என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வாங்கிடலான்னு. இதான் நான் வாங்கியிருக்கேன் கேப்டன் அமெரிக்கா சொக்கா. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இந்த டி-ஷர்ட்டை விட இந்த டி-ஷர்ட்டை போட்டுருக்க வேர்ட்ஸ் தான் செமையா இருக்கு. இப்போ லஞ்ச் பிரேக் முடியத்துக்குள்ள ஆபீஸ் போனோம். வேக வேகமா ஓடி ஆபீஸ் வந்துட்டோம். ஐ ஹேவ் தட் புது சார்ஜர். இதுக்கப்புறம் எவனா கை வச்சீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு சில்குடா. எனக்காக இந்த வயரை ஃபுல்லா சுத்தி கொடுத்த சூர்யாக்கு நன்றிகள். ஆபீஸ் முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்த பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு யாருமே இல்லாத டைமா பார்த்து 2 வாழைக்காவை ஆட்டிய போட்டேன். வரும்போது நான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது கைஸ். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இவனுக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்கு இவன மாதிரியே ஒரு yellow கலர் சிக்லெட் வாங்கிட்டு வந்தேன். வேற டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கூட வாங்கி வச்சிருக்கேன். தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு இப்போதைக்கு நான் இவனை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். மத்தவங்களை என்ன பண்றதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு தான் செட் பண்ணணும். டைம் வேற இல்லப்பா. நெக்ஸ்ட் டேக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன். டாடா பை பை. நாளைக்கு பார்க்கலாம் வட்டா மாமே.